தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருது. டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தயாராக இருக்கும், என்னென்ன முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்கோம் மருத்துவர்களுக்கு? எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் முழு நேர பணியில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழை தொடங்கியதற்கு பிறகு காய்ச்சல் பாதிப்புகள் என்று ஏதாவது பகுதியில் 1-2 பேருக்கு காய்ச்சல் வந்தாலே அங்கே சிறப்பான மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் போட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளிலும் முழு நேரமும் மின்சாரம் தடைபடாமல் வருவதற்குரிய அந்த ஏற்பாடுகளை செய்ய சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு மருத்துவமனைகளில் அவினாசி, ராயப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கிற மருத்துவமனைகளில் கொஞ்சம் மழை வந்தால் கூட மருத்துவமனைகளுக்கு மழைநீர் உள்ளே வரும். ஆனால் தற்போது பெரும்பகுதியான மருத்துவமனைகளில் அந்த குறைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏறத்தாழ 14,000 மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது. 14,000த்திலும் முடிந்தவரை பார்த்து மழைக்காலங்களில் பெரிய அளவிலான மழைக்காலங்களில் மழைநீர் தேக்கம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் கொண்டிருக்கிறது. ஒன்றரை மாதம் அன்புமணி ராமதாஸ் 1.5 மாதம் தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் 1.5 வருஷம் சொல்கிறீங்க. அது இப்போ இல்லை குற்றச்சாட்டு இல்லை. அது இப்போ அதாவது மருத்துவத்துறையின் வரலாற்றிலேயே கலந்தாய்வு நடத்தி இடமாற்றங்கள் தந்து கொண்டிருப்பது என்பது வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசில் மட்டும்தான். அப்பொழுதெல்லாம் கடந்த காலங்களில் இதில் முறைகேடு நடந்து ஊழல் நடந்து பணம் கொடுத்தால்தான் மாறுதல் என்கின்ற நிலை இருந்த போதெல்லாம் யாரும் வாய் திறக்கவில்லை. இப்பொழுது அனைத்துமே வெளிப்படைத்தன்மையோடு இடமாறுதல்கள் செய்யப்பட்டு வருகிறது. அப்படி செய்யப்பட்டு பணியில் போய் சேர்ந்திருப்பவர்கள் மட்டும் ஏறத்தாழ 44,000த்திற்கும் மேற்பட்டவர்கள். இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி இடமாறுதலுக்கான அந்த இது செஞ்சுருக்கிறாங்க. அந்த பதவி உயர்வு சம்பந்தமான கோப்பு அரசு நிர்வாகத்தில் போயிருக்கிறது. ஃபினான்ஸ் ஒப்புதல் பெற்று வந்தவுடன் இன்றோ நாளையோ அது கையெழுத்திடப்பட்டுவிடும். இதெல்லாம் ஒரு அறிக்கைன்னு விடுறாங்களா? அதுதான் இப்போ எந்த அளவுக்கு தலைவர்கள் நல்லது தான், அதாவது விமர்சனங்கள் செய்வது நல்லது. ஆனால் இது ஒரு சாதாரண ப்ரொசீஜர். இப்போ ப்ரமோஷன் ஃபைல் கவர்மெண்ட்டுக்கு போய் அதில் எவ்வளோ கூடுதல் செலவாகுங்கிறத ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒப்புதல் கொடுத்து ஃபைல் திரும்பி வரும். இதுக்கு ஒரு 10-20 நாள் 1 மாதம் கூட ஆகும். இதுக்குள்ளவே அதுக்கு ஒரு அறிக்கை விடுறதுங்கிறது வினோதமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு காலி பணியிடம் எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் காட்டுங்க. சுகாதாரத்துறையில் முதன்முறையாக இந்த துறை உருவானதற்கு பிறகு 0 காலி பணியிடங்கள் என்கின்ற வகையில் இன்றைக்கு பணி நியமனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் தான் 2642